இன்றைக்கி வீடியோவில் அஃப்கானி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா. வெங்காயம் சின்ன சின்னதாக இருக்கனால நான் ஒரு 5 எடுத்திருக்கேன். பெரிய பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 போதுமானது. இது நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு ஒரு 2 சில்லி எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பாதாம், 5 கேஷ்யூ, ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அண்ட் கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகா, தென் ஃபைனலி ஒரு கொத்து மல்லி இலை. இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்து இந்த அரைச்ச பேஸ்ட்டாக இதில் மாற்றிக்கலாம். தென் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் கர்டும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் சால்ட், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்டட் பட்டரையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க 500 கிராம் ஆஃப் சிக்கனையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் கஸ்தூரி மேத்தியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தென் இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு 15 to 30 மினிட்ஸ் மேரினேட்டாக வச்சுக்கலாம். இந்த சிக்கன் ஒரு 1/2 அன் ஹவர் மேரினேட் ஆனதும் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மெல்ட் ஆகி வச்சுக்கலாம். இப்போது பட்டர் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இதில் மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ண வச்சுக்கலாம். சிக்கன் 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும். 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். இப்போது அந்த சேம் தவாலையே இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு, 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு சின்ன பீஸ் கல்பாசி, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போது குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கிளாஸ் பதத்துக்கு வந்த உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் மேரினேஷனுக்கு வச்சுருக்க மிச்ச மேரினேஷன் மிக்ஸி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட காரம் தேவைப்பட்டால் 1 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் ஒரு 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதில் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மேலே மசாலா படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தென் இதில் தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறதா இருந்தால் ஊற்றி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 to 15 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இப்போது லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தென் இது அப்படியே ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஃபைனல் டச்சுக்கு இது மேலே இன்னும் கொஞ்சம் கோரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரெஷ் க்ரீமையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் தான் இந்த டிஷ்ஷுக்கான மெயின் இன்க்ரீடியன்ட். இதுதான் டிஷ்ஷோட டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த அஃப்கானி சிக்கனை சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி, நான் இல்லை புலாவ் எது கூட வேணால் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.